எல்லோருக்கும் வணக்கம். போர் பதற்றத்துக்கு மத்தியில் இன்னைக்கு மார்க்கெட் ஒரு பாசிட்டிவாக க்ளோஸ் வச்சிருக்கு. ப்ளஸ் ஒரு 285 புள்ளிகள் அதிகரிச்சிருக்கு. 24,765 முடிவடைஞ்சிருக்கு. இதனுடைய கண்டினியூட்டி நாளைக்கு வாரத்தினுடைய கடைசி நாள் எப்படி இருக்கும், நாளைக்கான மார்க்கெட்டில் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் எங்கே எடுக்கும், நாளைய மார்க்கெட்டினோட பை அபோவ் செல் பிலோலாம் எங்கே, இதெல்லாம் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். அதுக்கு முன்னாடி நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் என்ன சொல்லியிருந்தோம், அதாவது இன்றைக்கி காலையில் மார்க்கெட் ஓப்பனே ஒரு 100 பாயிண்ட்டுக்கு மேலே தான் அப்சைடில் தான் ஓப்பன் ஆகிருக்கு, ஒரு கேப் அப்பில் தான் ஓப்பன் ஆகிருக்கு. பட் ஓப்பன் ஆனாலும் டேலோ பார்த்திங்க அப்படின்னா 24,530 வரைக்கும் டேலோ வந்திருக்கு. அங்கேருந்து மார்க்கெட் திரும்ப ரிமைனிங் சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் 850 24 டே ஹை இன்ட்ராடே ஹை 850 வரைக்கும் டே ஹை போயிருக்கு. க்ளோசிங் 24,765 க்ளோஸ் வச்சுருக்கு. ப்ளஸ் ஒரு 285 புள்ளிகள் அதிகரிச்சிருக்கு. நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் சொன்னது பார்த்தோம் அப்படின்னா 600க்கு மேலே மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா திரும்ப இருந்துச்சு அப்படின்னா அடுத்தது 700 750 800 வரைக்கும் மேலே போகுன்னு பட் நம்ம சொல்லியிருந்தோம். ஆனால் டே ஹை 850 வரைக்கும் போயிருக்கு. நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். இப்போ இந்த பாசிட்டிவ் க்ளோசிங் நாளைக்கு எப்படி இருக்கும், வாரத்தினுடைய கடைசி நாள் இருக்குமா அப்படின்னா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கேள்விக்குறி தான். ஏன்னா திரும்ப ரிமைனிங் பார்த்திங்க அப்படின்னா வேர்ல்டு மார்க்கெட் எல்லாமே யூஎஸ் மார்க்கெட்டு ஒரு நெகட்டிவில் தான் இருக்குது. அதேமாரி யூரோப் மார்க்கெட் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு டவுன் சைடில் தான் இருக்குது. இதை பேஸ் பண்ணி அதேமாதிரி கிஃப்ட் நிஃப்டியும் ஒரு டவுன் சைடில் தான் இருக்குது. இதை பேஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ரிமைனிங் நாளைக்கு மார்க்கெட் திரும்ப ஒரு டவுன் சைடு வருமா அப்படின்னு பார்த்தா கீழே வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. இருந்தாலும் நாளைய மார்க்கெட்டில் நம்ம சப்போர்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட்டே பார்த்திங்க அப்படின்னா 24,600 ஒரு சப்போர்ட், 600 580 இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆக சான்சஸ் இருக்குது. அதேமாரி அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா 24,500 பார்த்தோம் அப்படின்னா ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆக சான்சஸ் இருக்குது. அதையும் உடைச்சது அப்படின்னா 24,400 பார்த்திங்க அப்படின்னா ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆக சான்சஸ் இருக்குது. இது எல்லாமே கீழே டவுன் சைடுக்கான ஒரு சப்போர்ட் ஜோன். அதேமாரி மேலே ரெசிஸ்டன்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸு 24,850 இது ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். அடுத்தது 24,920 ஒரு ரெசிஸ்டன்ஸு. அடுத்தது 25,000 பார்த்திங்க அப்படின்னா ஒரு மேஜர் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும் சான்சஸ் இருக்குது. இப்போ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் பார்த்துட்டோம். இப்போ நாளைய மார்க்கெட்டினுடைய இன்ட்ரடேவுக்கான லெவல்ஸ், ஏன்னா இன்றைக்கான மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பாசிட்டிவாக தான் க்ளோஸ் வச்சுருக்கு. ஏன்னா மார்க்கெட் கீழே வந்துச்சு அப்படின்னாவே பை ஆகி திரும்ப மேலே தான் வர ட்ரை பண்ணுது. இப்போ நாளைய மார்க்கெட்டில் நம்ம பார்த்திங்க திரும்ப மார்க்கெட் பை அபோவ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த 24,850 இந்த 24,850க்கு மேலே மார்க்கெட் க்ளோஸ் வச்சா தான் திரும்ப ரிமைனிங் மார்க்கெட் ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டுக்கு போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அடுத்தடுத்து 24,850க்கு மேலே மார்க்கெட் க்ளோஸ் வைக்கணும். அதுக்கு மேலே க்ளோஸ் வச்சுதுன்னா அடுத்தது 25,000 25,140 இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா மார்க்கெட் இந்த லெவல்ஸை ஸ்டாப் லாஸ் எடுத்து ரைஸ் அண்ட் செல் மெத்தட்ஸ் தான் நாளைக்கு பார்த்திங்க அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணணும். அப்படி இல்லை மார்க்கெட் திரும்ப பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரேஞ்ச் பவுண்டாக மூவ்மெண்ட் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. அதாவது 24,550 ரேஞ்சில் இருந்து 24,800 இந்த மாதிரி ஒரு சைட்வேஸ் மூவ்மெண்ட் எடுக்கிறதுக்கும் சான்சஸ் மேபி மார்க்கெட்டில் இருக்கலாம். ஏன்னா இந்த 24,300 ஒரு மேஜர் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். 24,300லேருந்து 350 பார்த்திங்க அப்படின்னா ஒரு மேஜர் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். இந்த மாதிரி இந்த ரேஞ்சில் கீழே வந்துச்சு அப்படின்னா நம்ம இந்த லெவலில் ஸ்டாப் லாஸாக எடுத்து பை எடுக்கலாம். அப்படி மார்க்கெட் மேலே போச்சு அப்படின்னா இந்த 850 லெவல்ஸுக்கு மேலே க்ளோஸ் வைக்கல அப்படின்னா இந்த 850 லெவலில் ஸ்டாப் லாஸை எடுத்து நம்ம செல் எடுக்கலாம். இதுதான் பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா அடுத்தடுத்த நாளைக்கான நிஃப்டியினுடைய லெவல்ஸ். இந்த லெவல்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.